இன்னைக்கு கூட்டம் காலம் கட்டுது. இன்னைக்கு தெரியும் மைக்கு எத்தனை பேர்த்தோட பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதுன்னு. அவர்தானா நாட்டே நீங்க எத்தனை பேரு? யார் ஃபர்ஸ்ட்? ஆராதிக்க தெரியுமால? எனக்கு ஜெபம் பண்ண தெரியுமால? காலையில நீ பைபிள் ஸ்டடியில வேதத்தை கவனிக்க சொன்னா தூங்க தெரியும். காலையில உனக்கு நானும் 10 ஃபெலோஷிப் பண்ணேன். நீ என்னடா பண்ண? காலையில கிளம்பு. முதல்ல யாருப்பா? வாங்க. பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். பேர் இருக்கான்னு பாருங்க. உன் பேர் இல்லையே. அது எப்படி இருக்கும்? நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்களா, அதனாலதான் சொன்னேன். என் பேரு உபவாசம் பண்ணி. இப்ப பாருங்க. உப்பு தாரப்பட்டு போயிருக்க மாட்டேங்குது. உன் பேர் இல்லை. என்ன இல்லைன்னு சொல்றீங்க? நான் டெய்லி ஜெபம் பண்றேன், உபவாசிக்கிறேன். என் பேர் எப்படி இல்லாம போகும்? நீங்க உலகத்துக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி தேசித்தனமா பண்ணீங்க, அதனால உங்க பேர் இல்லை. ஐயோ, என் பேர் இல்ல. இப்ப நான் எங்க போறது? என்ன பண்றது? பாப்பா, உப்பு உபவாசம். நரகத்துல எண்ணெய் சட்டியில உப்பு இல்லையா? வா போலாம். என்ன பொண்டாட்டி போட்டு இல்லையா? தண்ணி வந்திருக்க போறது பரவாங்க. அங்க அருவியும் உப்பு இல்லையா? அதனால அப்படியே இருக்கும். அடுத்து யாருமா? வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல முக்கு. நான் ஊருக்கு நிறைய நல்லா செஞ்சிருக்கேன். ஆண்டவருக்கு தசமாக நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு எல்லாம் திருட்டு. நீங்க இவருக்கு வேண்டி அவரு ஜெபத்தை கேட்டு அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஊரெல்லாம் திருடிட்டு அந்த திருடின காசை வச்சு தசமமானம் போட்டு அதை பெருமையாக பேசிக்கிறாரு இருந்தாரு. இவரெல்லாம் தயவு செஞ்சு உள்ள விட்டுறாங்க. உன் பேர் இல்லையா? ஊருக்கு நல்லா செஞ்சா மட்டும் பத்தாதாமா, பாவத்துல இருந்து மனசு இருக்கணுமாமா. வேறையா? ஐயோ எனிமி. இதெல்லாம் ஒரு நாடகம். இதெல்லாம் பார்த்து மாமா, உன் பேர் என்ன? சோதனையா? சோதனை. உன்னுடைய பேரு ஜெபமணி. இந்த வீட்டை நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாரு ஐயா, நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா அந்நிய பாட்டு பேசுறேன். என்னுடைய பேர் பாருங்க. ஆமா, சபையில வந்து அந்நிய பாஷை, குழாய் கடியில வேற பாஷை. இதெல்லாம் தயவு செஞ்சு பரலோகத்துக்குள்ள விட்டுறாதீங்க. பரலோகமே சரி, என்னோட பேர் தான் இல்ல. என் பக்கத்து வீட்டு பங்கஜத்தோட பேர் இருக்கான்னு முதல்ல பாருங்க. இல்லையா? ரொம்ப ஜாலி. பங்கஜத்தோட பேர் இல்லையாமா? வாடி நரகத்துக்கு உன் வாயை 2 கிழிச்சிட்டு விடுது. வா போலாம். ஆமா, உங்க பேர் என்ன? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நீ உலகத்துல ஆண்டவருக்கு ஒளிஞ்சு எழுதுற. உனக்கு இன்னும் பரலோகத்துல ஆண்டவர் ஏற்று ஒழிக்கணும். அடுத்து யாருன்னா வாங்க. என் பேர் துளசி. உங்களோட ஜீவ புஸ்தகத்தில் பேர் திருக்கப்பட்டுருச்சு. என்ன? என் பேர் இல்லையா? நான் எதுவுமே செய்யலையே. அதை நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி விசாரணை இருக்கு. மாமா, உங்க பேர் என்ன? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. நீ பாவம் செய்திருக்க. சாரி பசி, நான் சொல்லியிருப்பேன். என்னாலதான் நீ இப்படி பண்ண. சாரி. கூடி போன. சாரிமா. சாரி பண்ணம்மா. சாரி. அடுத்து யாருமா? வாங்க. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இல்ல, யாரு?
பிளஸி அறுவடை காலத்தில் கவனமாகாதே, ரட்சிப்பு கிடைக்காது. நீங்க ரட்சிக்கப்படலாம், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அப்படின்னா என்ன? என் பிளஸி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இயேசு பத்தி சொல்லிருந்தீங்கன்னா நானும் ரட்சிக்கப்படல, இன்னும் சொல்லல. சாரி எனக்கு மனைவிதான். சாரி, அவ என்னாலதான் நான் தான் சுவிசேஷம் அறிவிக்கல, என்னாலதான் அவ நடந்து போற. விடுங்க, சாரி, விடுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. சுவிசேஷம் அப்படின்றது வந்து நம்மளே இழந்ததான கடமை. நம்ம யாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா அது நமக்கு ஐயோ. இந்த மாதிரி நான் செஞ்ச தப்பு நீங்க யாருமே செய்யாதீங்க, எல்லாத்துக்குமே சுவிசேஷம் அறிவிங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவிங்க. நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாதீங்க, நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாதீங்க, செய்யாதீங்க. சீக்கிரம் ப்ரோக்ராம் போங்க. அடுத்ததாக இந்த வருடத்திற்கான